إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب صدق الله المولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم من كان له ساعة ولم يضحى فلم يقربنا مصلانا أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பேர் உபகாரமும் அவனது அன்பு குறித்தான அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழிச்சுவடுகளை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அல்லாஹுவின் அருளை நாடி புனிதம் நிறைந்த மாதங்களில் ஐயாமுல் ஆஷிர் என்று சொல்லக்கூடிய துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் இறை அருளை வேண்டி இறை இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் இறை அன்பும் இறை காதலும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கையான பெருமக்களே, கடந்த வாரம் நாம் பேசியதை போல் இந்த துல்ஹஜ் நாட்களில் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் அளப்பெரும் சிறப்புக்குரிய நாட்கள் என்பதை நாம் கண்டிருந்தோம். சுருங்க கூறினால், திருமறையில் இறைவன் ஒரு வசனத்தை எப்படி சொல்லுகிறான், ذَلِكَ وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ. இந்த 10 நாட்களில் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் அல்லாஹுவினுடைய நிலையான இறை சின்னங்களை கண்ணியப்படுத்துபவர்கள் எல்லாம் அவர்கள் உள்ளங்களில் தான் ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், அவர்கள் உள்ளங்களே அல்லாஹுவை இறைஞ்சுகின்ற உள்ளங்களாக இருக்குகின்றது என்பதாக இறைவன் திருமறையில் பேசுகிறான். அல்லாஹுவினுடைய திருநாமங்களை அல்லாஹுவினுடைய இறை சின்னங்களை நாம் கண்ணியப்படுத்துவதுதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்வாவில் ஒன்று என்பதாக இறைவசனம் பேசுகிறது. சுருங்க சொன்னால், திருநாமம் அல்லாஹுவினுடைய பெயரை நாம் கண்ணியப்படுத்துவதும், அல்லாஹு தாலா எந்த இடத்தை காட்டி இதை நீ அமல் செய்வதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று சுட்டி காட்டுகின்றானோ அந்த இடத்தை நாம் கண்ணியப்படுத்துவதும் இறைவனை கண்ணியப்படுத்துவதற்கு சமம். அதனால்தான் பெருமக்கள் அறிஞர்கள் சொல்லுகிற வார்த்தை, இன்றைக்கு நாம் அசட்டையாக சில நேரங்களில் நாம் கொஞ்சம் தெரியாமலோ அல்லது ஒரு நன்மைக்காகவோ நாம் சில நேரங்களில் பத்திரிகைகளில் கூட, திருமண வைபவங்களில் நாம் பத்திரிகைகளில் கூட இறை வசனங்களை அல்லது இறை நாமங்களை நாம் அச்சிடுகிறோம். நாள் போக்கில் காலப்போக்கில் அது காலாவதியானதற்கு பின்னால், அந்த நாட்கள் கடந்து போனதற்கு பின்னால் அது தெருக்களில் குப்பைகளில் கால் மிதிகள் படுகின்ற இடங்களில் அது வந்து நடைகிறது. இதெல்லாம் திருநாமங்களை உதாசீனப்படுத்துவதற்கு இதுவும் ஒரு காரணம் என்பதாக சொல்லப்படுகிறது. சங்கையை கருத்தில் கொண்டு நாம் அச்சிட்டாலும் கூட சமயங்களில் அது தெருக்களிற்கு வருகின்ற பொழுது அதற்கான மதிப்புகளை இழப்பதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். திருநாமங்களுக்கு செய்கின்ற மரியாதையில் இதுவும் ஒன்று. இப்ராஹிம் இப்னு அதுகம் என்கின்ற இந்த மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய இமாமாக வலம் வந்தவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மிகப்பெரிய பாவியாக இருந்தார். அவருடைய ஆரம்ப காலம் மிகப்பெரிய குடிபோதையில் மது போதையில் தன்னை ஆட்படுத்திக் கொண்டிருந்தார். ஒரு மிகப்பெரிய பாவியாக இருந்த இப்ராஹிம் இப்னு அதுகம் இஸ்லாமிய பேர் தாங்கியாக இருந்தாலும் கூட ஒரு முறை அவர் குடித்துவிட்டு நன்றாக அவருடைய தெளிவில்லாத சூழலில் அவர் வீட்டுக்கு நடந்து வருகின்ற பொழுது அவருடைய காலில் ஏதோ ஒன்று தட்டுப்படுகிறது. குனிந்து பார்க்கிறார், இறைவசனம் பொருந்திய ஒரு தாள் கிடக்கிறது. வரலாற்றில் சொல்லப்படுகிறது, அதை அவர் எடுக்கிறார். இறை பெயர் போட்டிருக்கிறது. இறைவனுடைய அந்த சிந்தனை, அல்லாஹ் என்கின்ற பெயர் அதில் போடப்பட்டிருக்கிறது.
அந்த தாள் காலில் மிதிவிடுவதை கண்டுகொள்ள அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவருடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த காகிதத்தை எடுக்கிறார், வீட்டுக்கு செல்லுகிறார், ஒரு உயர்ந்த இடத்தில் அதை கொண்டு போய் அமர்த்துகிறார். வரலாற்றில் வருகிறது, அவர் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் எப்படி எழுதுகிறார், அந்த நிகழ்விற்கு பின்னால் எனக்கு ஒரு அசரீரி தோன்றியது. இறைவனுடைய நாமத்தை, இறை நாமத்தை, இறைவனுடைய வசனத்தை நீ உயர்த்தியதின் காரணத்தினால் காலமெல்லாம் இறைவன் உன்னுடைய அந்த வாழ்க்கையும் இறைவன் உயர்த்துவான் என்கிற அசரீரி கேட்டதற்கு பின்னால் இன்று வரைக்கும் ஒரு மதிக்கப்படக்கூடிய இமாம்களில் இப்ராஹிம் இப்னு அதுகம் என்கின்ற ஒரு இமாமும் மார்க்கத்தில் மிக கைவிட்டு சொல்லக்கூடிய சிறப்புமிக்க இமாம்களில் ஒருவர். சங்கைக்குரியவர்களே, திருநாமங்கள், இறை சின்னங்களை கண்ணியப்படுத்துவது என்பது மார்க்கத்தினுடைய விளிம்புகளில், தத்துவாக்களில் ஒன்றாக இருக்கிறது. இறையச்சத்தினுடைய அது ஒரு அம்சமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த 10 நாட்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள், அல்லாஹுவினுடைய இறை சின்னங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஹரம் ஷரீஃபை, காபாவை, மினாவை, அரஃபாவை, இப்படி எல்லா விதமான அங்கு மகாமே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நாம் இறை சின்னங்களாக எடுத்துக்கொள்ளலாம். அதில் மிக முக்கியமானது யௌமுன் நஹர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த துல்ஹஜ்ஜினுடைய 10ஆம் நாட்களில் நாம் கால்நடைகளை அல்லாஹுவிற்காக இறை சிந்தனையோடு நாம் பலியிடுவது மிகப்பெரிய நெருக்கத்தை, இறை சிந்தனையை நமக்கு கொடுப்பதில் அது அளப்பெரிய பொறுப்பு வகிக்கிறது என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். சங்கைக்குரியவர்களே, அடுத்த வாரம் இன்றெல்லாம் நாம் பக்ரீத்தினுடைய அந்த இறுதிக்கு வந்திருப்போம். எல்லாரும் நமது வீடுகளில் குர்பானி என்று சொல்லக்கூடிய இறைவனுக்காக நாம் கால்நடைகளை பலி கொடுத்திருப்போம், அல்லது ஏதாவது ஒரு கூட்டு குர்பானியில் சேர்ந்து நமக்கான அந்த கடமைகளை நிறைவு செய்திருப்போம். அதற்கு முன்னால் சில முக்கியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஒரு சிந்தனை நமக்கு எப்பொழுதும் வேண்டும். பொதுவாக மார்க்கத்தை அறிவு கொண்டு சிந்தித்தால் எதுவும் அவ்வளவு சீக்கிரமாக விளங்காது. நீங்கள் ஹஜ்ஜை யோசித்து பாருங்கள். இந்த மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய காரியங்களில் ஹஜ்ஜினுடைய அந்த அமல்களை யோசித்து பார்த்தால், அறிவு கொண்டு சிந்தித்தால் அதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. தவாப் செய்வதாக இருக்கட்டும், நாம் அரஃபா முஸ்தலிஃபாவிலே தங்குவதாக இருக்கட்டும், சின்ன சின்ன கற்களை எடுத்து சைத்தானுடைய பெயரில் எறிவதாக இருக்கட்டும், இதையெல்லாம் ஒரு அமலாக சிந்தனைக்கு நாம் உட்படுத்தி பார்த்தால் இதெல்லாம் இறைவன் சொல்லி இருக்கிறான், நாம் செய்கிறோம், அவ்வளவுதான். இறை சிந்தனையை நாம் அங்கு மேம்படுத்துகிறோம், இறைவனுடைய கட்டளையை மதிக்கிறோம் என்பதை தாண்டி அறிவுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே போன்றுதான் குர்பானியும். இன்றைக்கு நவீன காலத்தில் நிரம்ப பேர்கள் சொல்லுகிற வார்த்தை, எதற்கு தேவையில்லாமல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கால்நடைகள் பலியிட வேண்டும், அதையெல்லாம் ஒரு தொகையாக எடுத்து ஏதாவது ஒரு ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு சதகாவினுடைய நீயத்தில் தர்மமாக கொடுத்து விட்டால் கடமை நீங்கிவிடாதா என்றெல்லாம் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு எழும்புகிறது. நீங்கள் சிந்திக்க வேண்டும், இறைவன் எதை சொல்லுகிறானோ அதற்கு பெயர் தான் மார்க்கம். இங்கு நாம் நம் சிந்தனைகளை உட்படுத்துவதை இறைவன் எப்பொழுதும் அதை அனுமதிப்பதும் கிடையாது, அங்கீகரிப்பதும் கிடையாது. சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட சிந்தனையில் தான் இந்த குர்பான் என்கின்ற அந்த விஷயங்களை நாம் நிறைவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அரபியில் குர்பான் என்று சொன்னால் இறைவனை நெருங்குதல் என்கிற அர்த்தம். இறைவனை நெருங்குவதற்குத்தான் குர்பான் என்று சொல்லப்படக்கூடும். நாம் பிறந்தது முதல் கொண்டு இந்த குர்பான் என்பது அதிகமாக நாம் கொடுக்கிறோம். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் குழந்தையாக பிறக்கிற பொழுது அக்கீகா கொடுக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது அக்கீகா கொடுக்கப்படுவது என்பது அதன் மீது ஒரு கடமையாக, அந்த குழந்தைக்கு மீது அது பொறுப்பாக இருக்கிறது. அதை பெற்றோர்கள் கொடுப்பது அவர்களுக்கு கடமையாக இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த குழந்தையோடு அது தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அக்கீகா கொடுக்கிற பொழுது அந்த பொறுப்பு நீங்குகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமும் அடுத்தமாக சொன்னார், அது ஒரு சுன்னத்தான காரியம். இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்து 7வது நாளில் ஒரு குர்பான் அந்த இடத்தில் நாம் அக்கீகா கொடுப்பது என்பது அந்த குழந்தைக்கான விமோச்சனமாக இருக்கிறது. அதனால்தான் பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அடிக்கடி ஒரு குழந்தைக்கு நோய் வந்து விட்டால் அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களை பார்த்து கேட்பார்கள், நீங்க அந்த குழந்தைக்கு அக்கீகா கொடுத்துட்டீங்களான்னு கேட்பாங்க. கொடுக்கவில்லை என்றால் உடனே கொடுங்கள், நோய்க்கான நிவாரணம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதன் பிறப்பு முதல் கொண்டு அவனுடைய எல்லா அங்கங்களிலும் அது வகிக்கிறது. சில நேரங்களில் நாம் அக்கீகாக்களை தவறு விடுவதும் கூட நாம் அதன் கிடைக்கக்கூடிய நன்மைகளை இழப்பதற்கு காரணமாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு அக்கீகா கொடுப்பதற்கு தவற விட்டதற்கு பின்னால் அந்த குழந்தை வஃபாத் ஆகிவிட்டால் அந்த குழந்தையிடமிருந்து பெற வேண்டிய ஷஃபாத்தை நாளை மறுமையில் அந்த பெற்றோர்கள் பெற முடியாது என்பதாக மிகவும் வன்மையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி இருக்கிறார்கள். சங்கைக்குரியவர்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால்,
பலியிடுவது என்பதும் கால்நடைகளை இறைவனுக்காக நாம் சமர்ப்பிப்பது என்பதும் ஒரு இறைவனுடைய நெருக்கத்தை நமக்கு அதிகப்படுத்துவதற்கு ஆரம்பத்திலிருந்து அது ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நம் இறைவனை நாம் நெருங்குவதற்கான வழிவகைகளில் அது முற்படுத்தப்படுகிறது. சகிக்குரியவர்கள் அப்படிப்பட்ட சிந்தனையில் தான் இந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்தில் பிறை 10ஆம் நாட்களில் நாம் கொடுக்கக்கூடிய இந்த பக்ரீத் என்று சொல்லக்கூடிய ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய இந்த திருநாட்களில் நாம் செய்யக்கூடிய கடமைகளும் அதிலும் ஒன்று. வாஜிபான கடமையாக இருந்தாலும் இதற்கென்று நிறைய சட்டங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் மிக அசட்டையாக மிக லேசாக இதை ஒரு சாதாரண விஷயமாக நகர்ந்து போகின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்பான் கடமையானதற்கு பின்னால் 10 ஆண்டு காலம் மதீனாவில் இருந்தார்கள். நீங்கள் வரலாற்றை படித்திருப்பீர்கள். பெருமானாருடைய வீடுகளில் நிரம்ப தொடர்ந்து 3 நாட்கள் அடுப்பெரியாமல் இருந்தது, உணவில்லாமல் இருந்தது என்றெல்லாம் படித்திருப்பீர்கள். ஆனால் 10 ஆண்டு காலத்தில் 1 ஆண்டுகள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுக்காமல் இருந்தது கிடையாது. எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த 10 ஆண்டு காலங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்திருக்கிறார். அதனுடைய முக்கியத்துவத்தை இந்த சமூகத்திற்கு உணர்த்தி இருக்கிறார்கள். பெருமானார் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த கால்நடைகளில் ஒன்றை தனக்காகவும் இன்னொன்றை இந்த சமூகத்திற்காகவும் அறுத்திருக்கிறார்கள். இந்த சமூகத்தில் கொடுக்க முடியாத ஏழைகளுக்காக நான் இன்னொரு ஆட்டையும் பலி கொடுக்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்த அந்த ஹதீசுகள் எல்லாம் நமக்கு செய்திகளாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடைசி ஹஜ், அதுதான் முதல் ஹஜ்ஜும் கடைசி ஹஜ்ஜும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானியாக அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த குர்பானியினுடைய ஒட்டகையின் எண்ணிக்கை 100. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கரங்களால் 63 ஒட்டகைகளை அறுத்தார்கள். அதற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு கையில கத்தியை கொடுத்து விட்டு இதற்கு பின்னால் நீங்கள் அருங்கள் என்றார்கள். தொடர்ச்சியாக 100 ஒட்டகங்கள் அங்கு குர்பானி கொடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் 100 ஒட்டகைக்கான காரணம் என்ன? 63 ஒட்டகங்களை நீங்கள் அறுத்திருக்கிறீர்கள், அதற்கான காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறைவன் எனக்கு 63 ஆண்டுகள் வாழ்வதற்கான பாக்கியம் தந்திருக்கிறான். எனவே 63 ஆண்டுகளுக்கான ஒட்டகையை நானே என் கைகளால் அறுத்தேன். மீதம் இருக்கக்கூடியதை இந்த சமூகத்திற்கான நான் அறுக்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அறுத்தார்கள். அறுத்ததற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், அலியே, நான் ஒருவேளை வஃபாத் ஆனாலும் கூட என் பெயருக்கு சொல்லி நீ ஒவ்வொரு ஆண்டும் எனக்காக நீ குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்தை செய்தார்கள். அதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலம் இருக்கும் எல்லாம் அதை செய்தார்கள் என்பதாக ஹதீஸிலே காணப்படுகிறது. எப்பொழுதும் அலி ரலியல்லாஹு அன்ஹு குர்பானி கொடுத்தால் 2 செம்பரி ஆடுகள் வாங்குவார்கள். ஒன்றை தனக்காகவும் இன்னொன்றை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயருக்காகவும் அதை அறுப்பார்கள் என்கின்ற அந்த ஹதீஸ்களை நம்மால் காண முடிகிறது. சகைக்குரியவர்களே, இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், இதனுடைய முக்கியத்துவத்தை இந்த சமூகம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற தனது குடும்பத்து பெண்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பார்கள். ஊமி, நீங்கள் எல்லாம் வந்து நில்லுங்கள். ஃபங்குரி, நீங்கள் எல்லாம் அந்த அறுக்கக்கூடிய கால்நடைகளை பாருங்கள். ஃபைன்ன தம்மஹா, அதனுடைய முதல் ரத்தம் இந்த பூமியில் விழுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களாக இருந்தாலும் உங்கள் பெயர் கொண்டு அறுக்கக்கூடிய பிராணிகளாக இருந்தாலும் உங்கள் வீடுகளில் அறுக்கக்கூடிய பிராணிகளாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் அதை பார்க்க வேண்டும். சுன்னத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை பார்ப்பதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பயன் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தை இப்படி இருக்கிறது, அதனுடைய முதல் சொட்டு பூமியில் விழுகிற பொழுது அல்லாஹ் தஆலா இந்த ஒட்டுமொத்த பாவத்தையும் அல்லாஹ் அழிக்கிறான், உங்கள் பாவங்கள் எல்லாம் நீர்த்து போகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகள் இடம்பெறுகிறது. சங்கைக்குரியவர்கள், அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய விஷயங்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு சொல்லி காண்பித்த விஷயங்களில் இதுவும் உண்டு. அதே நேரத்தில் பெருமானார் சொன்னாங்க, ஒரு குர்பானியினுடைய பிராணி ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு பயன்படும் என்றால், அவனுடைய லதஅதி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் ஒரு மனிதனுடைய மீசானில் அவனுக்காக வைக்கப்படக்கூடிய தராசுகளுடைய இடைகளில் 7க்கு 70ஆக 1க்கு 10ஆக அதனுடைய கூலிகள் வந்து அங்கு நிற்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைகளை இப்படி சொல்லுகிறார்கள், ஃபைன்ன தம்மஹா வ அஷ்ஆரிஹா வ அல்ஃபாலிஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையாக சொல்லுகிற வார்த்தை, அதனுடைய ரத்தம், அதனுடைய முடிகள், அதனுடைய குழம்புகள், அதனுடைய எலும்புகள் எல்லாம் நாளை தராசில் மீசானிலே உங்கள் நன்மைகளுக்கு 1க்கு 10ஆக வந்திருக்கும். உங்கள் நன்மைகளை அது அதிகப்படுத்தி கொடுக்கும், உங்களை சொர்க்கத்திற்கு உண்டானவர்களாக அது மாற்றும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு குர்பானியினுடைய பிராணிக்கு கொடுக்கக்கூடிய சிறப்புகளில் பெருமானார் அகலச் சிறந்த ஒரு வார்த்தையை சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய கியாமத்தினுடைய விஷயங்களில் இக்கட்டான நிலையில் அது உதவும். மிகப்பெரிய கடுமையான சூழலில்
ஒரு குர்பானியினுடைய பிராணி இஹ்லாஸாக அல்லாஹ்விற்காக பலியிடுகிற பொழுது, அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லி நாம் அறுக்கிற பொழுது அந்த பிராணி அந்த மனிதனுக்கு உதவும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிராத்துல் முஸ்தகீமை பெருமானார் பேசுகிற பொழுது கத்தியை விட மெல்லிசாக, கத்தியின் ஊசியை, கத்தியினுடைய முகனையை விட, ஒரு முடியை விட மிகவும் மெல்லியதாக இருக்கக்கூடிய அந்த பாலத்தை கடப்பதற்கு, அந்த பாலத்தை கடந்து செல்வதற்கு நீண்ட நெடிய அமல்கள் ஒரு மனிதனுக்கு தேவை. பெருமானார் சொன்னாங்க, சில மனிதர்கள் அந்த பாலத்தை கடக்கிற பொழுது மின்னல்களை போன்று கடப்பார்கள், சில மனிதர்கள் காற்றை போல வேகமாக கடந்து செல்லுவார்கள், சில மனிதர்கள் பறவைகளை போல பறந்து செல்லுவார்கள், சில மனிதர்கள் விலங்குகளை போல குதித்து செல்லுவார்கள், சில நபர்கள் தன் வயிறுகளை கொண்டு ஊர்ந்து ஊர்ந்து அதை செல்வதற்கு முயற்சிப்பார்கள், சருகி விழுந்து விடுவார்கள். சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இது என்ன சூழல் என்பதாக, இது ஏன் இப்படி அமைகிறது என்பதாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்லி முடித்தார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இறைவன் கொடுத்த அமல்களை, அது தொழுகையாக இருக்கலாம், நாம் சொல்லக்கூடிய நோன்புகளாக இருக்கலாம், ஜகாத்துகளாக இருக்கலாம், ஏன் நாம் கொடுக்கக்கூடிய குர்பானிகளாக இஹ்லாஸாக செய்யக்கூடிய எந்த விஷயங்களாக வேணுமெல்லாம் இருக்கலாம், அமல்களை பொறுத்து அல்லாஹு தஆலா அவனுடைய அந்த விஷயங்களை நன்மை தீமையை தீர்மானித்ததற்கு பின்னால் ஒரு மனிதன் சொர்க்கத்தினுடைய கடைசி விளிம்பில் அந்த இக்கட்டான சிராத்துல் முஸ்தகீமை கடந்து செல்வதற்கு அவன் நன்மைகளில் முயற்சி செய்து சுறுசுறுப்பானவனாக இருந்தால் மின்னலை போன்று, பறவையை போன்று, காற்றை போன்று செல்லுவான். ஏன், எதற்காக என்கின்ற கேள்விகளோடு அமல்களை தள்ளி போடுபவன். சில நேரங்களில் யோசிக்கிறது உண்டு, நம்ம இந்த வருடம் நாம் கொடுக்க வேண்டாம், நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக் கொள்வது உண்டு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இறை கடமை என்று வந்துவிட்டால் அதற்கு எந்த சமரசமும் கிடையாது. குடும்பத்தில் உழைக்கக்கூடிய ஆண்களாக இருந்தால், அந்த குடும்பத்தினுடைய தலைவனாக இருந்தால் அவர் கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்க எல்லாரும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. குடும்பத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் குர்பானி கொடுப்பது கடமை, வாஜிப். எப்படி ஜகாத்திற்கு ஒரு மனிதனுக்கு நிசாபை அடைந்தால் அவனுக்கு ஜகாத்து கடமையாகிறதோ அதே போன்றுதான் இதற்கும். ஆனால் இதற்கும் அதற்கும் உள்ள ஒரு வேறுபாடு இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களை இதை நம்ம நல்லா விளங்கிக்கும். ஜகாத்திற்கு தேவையான அளவிற்கு நிசாபை அடைந்து ஒரு வருடம் பூர்த்தியானால் தான் ஜகாத்து நமக்கு கடமையாகிறது. ஆனால் இந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய இந்த இறை பிராணியை அறுப்பதற்கு நம்மிடத்தில் அந்த 3 நாட்கள், பக்ரீத்தில் இருக்கக்கூடிய ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய அந்த 3 நாட்கள் நம்மிடத்தில் அந்த பணம் நம் கைகளில் இருந்தால், சுருங்க சொன்னால் இன்றையனுடைய மதிப்பின் பிரகாரம் வெள்ளியில் ஒரு 612 கிராம், ஒரு 1.25 லட்சம், எல்லா கடன்களும் போக, எல்லா செலவுகளும் போக கையிருப்புகளாக உங்களிடத்தில் இருந்தால் உங்கள் மீது குர்பானி கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாஜிபாக்க சொல்லி இருக்கிறார்கள். இன்னமும் அழுத்தமாக சொன்ன வார்த்தைகள், மிகுந்த வேதனைகளோடு பெருமானார் யாரையும் பேசியது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை மிகுந்த அர்த்தமுள்ள இந்த சமூகத்திற்கான ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையான ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மன்கான சாஅத்தன், யாரிடத்தில் வசதி இருக்கிறது, யாரிடத்தில் போதுமான அளவிற்கு செல்வம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, வலம் யுலஹ, அவர் அல்லாஹுவிற்காக அவர் குர்பானி செய்யவில்லை என்று சொன்னால், இறை பிராணியை, கால்நடையை அல்லாஹ்வினுடைய பெயரில் அவர் குர்பானியாக கொடுக்கவில்லை என்று சொன்னால், ஃபலம் யுகர்ரிபனா முஸல்லானா, நாம் தொழுகக்கூடிய திடலுக்கு அவர் வர வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரியவர்கள், இந்த வார்த்தையை பெருமானார் கூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருக்கும் பயன்படுத்தியது கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு நியாமத்தை ஒரு சமூகம் தவறவிடுகின்ற பொழுது பெருமானாருடைய வார்த்தை இப்படி கடுமையாக இருந்தது. சஹாபிகள் கேட்டாங்க, மாஹாதிகள் அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், ஒரு கால்நடையை போட்டு அறுக்கிறதுனால நமக்கு என்ன கிடைச்ச போகுதுன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை, ஹாதா சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால்நடைகளை நாம் இழுத்து போட்டு அறுப்பதில் அல்லாஹுவிற்கோ நமக்கோ என்ன கிடைக்கிறது என்பதாக நீங்கள் கேட்கிறீர்கள். சுருங்க சொன்னால் சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய மூதாதையராக இருந்த உங்கள் தந்தை இந்த மார்க்கத்தினுடைய ஆகப்பெரும் மூத்த நபியாக இருக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு வழியில் வந்த அந்த விஷயத்தை தான் நாம் பின்பற்றுகிறோம். சஹாபிகள் நல்ல எண்ணத்தோடு இன்னொரு கேள்வியும் கேட்டார்கள், வமாலனா ஹாதிகி யா ரசூலல்லாஹ், அவங்க பேரை சொல்லி அவங்க அறுத்தாங்கிறதுக்காக நாங்க அறுக்கிறது என்ன நன்மை கிடைக்க போகுது, நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிகுல்லி ஷாரத்தின் ஹசனா, நாம் அறுக்கக்கூடிய கால்நடைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமங்களுக்கும் இறைவன் நன்மையை கொடுக்கிறார். சஹாபிகள் நன்மையினுடைய அதீத ஆர்வத்தில் பெருமானார்ட்ட கேட்டாங்க, அசூஃபும், சூஃப் என்கின்ற ஒரு ஆட்டு வகையிலும் இருக்கக்கூடிய ஆட்டை அறுத்தாலுமா நன்மை கிடைக்கும் யா ரசூலல்லாஹ்? காரணம் என்னன்னு சொன்னா, சாதாரண ஆடுகளை விட 8 மடங்குகள் அந்த ஆட்டினுடைய முடி அடர்த்தியாக இருக்கும். அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய சூஃப் என்கின்ற ஒரு ஆடு,
அதிலிருந்து தான் கம்பளி போன்ற ஆடைகள் எல்லாம் தயாரிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆடுகளுடைய ரோமங்களில் அளவுக்கு அந்த ஆட்டை நாம் பலி கொடுத்தாலும் அதற்கும் நமக்கு நன்மை கிடைக்குமா என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஆம் என்று சொன்ன அந்த ஹதீஸ் புகாரியிலே இருக்கிறது. சங்கைக்குரியவர்களை இதெல்லாம் ஒரு முக்கியப்படுத்துவதற்காக பெருமானார் பேசிய வார்த்தைகள். இன்றைக்கு நாம் நவீன காலத்தோடு ஒட்டி போனதின் காரணத்தினால் எல்லாவற்றையும் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு இயற்கை சிந்தனையை தாண்டி இன்றைக்கு ஆர்டிபிஷியலாக எல்லாம் மாறி போனதற்கு பின்னால் நம் எண்ணங்களில் என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், எங்கோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டு ஒரு ஜிபேவோ ஏதோ பண பரிவர்த்தனையின் மூலமாக யாருக்காவது நாம் காசை அனுப்பிவிட்டால் அவர்கள் குர்பானி கொடுத்துக் கொள்வார்கள் அல்லது கூட்டு குர்பானிகள் சேர்ந்து கொள்ளலாம் என்றெல்லாம் நினைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு வார்த்தை, திருமறையில் இறைவன் பேசுகிற வார்த்தை, லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா. நீங்கள் ஏதோ ஒரு கால்நடையை குறிப்பிட்ட ஒரு நாளில் நீங்கள் அறுத்து அதனுடைய இரத்தத்தை ஓட்டுவதாலோ அதன் மாமிசங்களை பகிர்வதாலோ அதை நீங்கள் கொடுப்பதாலோ எந்த விதமான நன்மையும் எந்த விதமான பொருளும் அல்லாஹ்விற்கு வந்தடைய போவது கிடையாது. இறைவன் சொல்லுகிற வார்த்தை, லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா. நீங்கள் அறுக்கக்கூடிய ரத்தங்களோ ஓட்டக்கூடிய ரத்தங்களோ நீங்கள் சாப்பிடக்கூடிய கறிகளோ மாமிசங்களோ இறைவனுக்கு வரப்போவது கிடையாது. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுக்கிற பொழுது என்ன எண்ணத்தோடு சிந்தனையோடு இறையச்சத்தோடு இருக்கிறீர்களோ அதுதான் உங்களை வந்து அடையும் என்றார்கள். அதைத்தான் வந்து அடையும் என்கின்ற வார்த்தையை இறைவன் திருமறையிலே சொல்லி காண்பிக்கிறார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொதுவாக ஒரு கால்நடை அறுக்கிற பொழுது 3 சிந்தனை வேண்டும். ஒன்று இந்த சூழலில் பார்க்கிற பொழுது இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலாலாக்கிய 3 பிராணிகள். ஒன்று ஒட்டகம். நாம் ஒட்டகத்தை குர்பானியாக கொடுக்கலாம். அது ஒரு 5 வயதை அடைந்திருக்கிற பொழுது அது சாத்தியம். ஆனால் இந்திய சூழலில் ஒட்டகம் என்பது நமக்கு சாத்தியம் இல்லை. 2 பிராணிகளுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கிறது. இன்றைக்கு இந்த அரசாங்கம் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் 2 பிராணிகள். மாடுகளை அறுக்கலாம், ஆடுகளை அறுக்கலாம். அதிலும் கூட மேற்கு வங்காளத்தில் புதிதாக ஆட்சியை ஏறி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெற்றதனுடைய விளைவு அங்கு மாடுகளை அறுப்பதற்கும் இந்த ஆண்டு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு மாடுகளை அறுக்க வேண்டும் என்று சொன்னால் முறையான ஆவணங்கள் கேட்கப்படுகிறது. மாட்டிற்கான பிறப்பு சான்றிதழ் கேட்கப்படுகிறது. ஒரு மாடு இத்தனை வயதை அடைந்ததற்கு பின்னால் தான் அறுக்க வேண்டும் என்பதற்கான அதற்கு மிகப்பெரிய இடர்களை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய மேற்கு வங்காளத்தினுடைய இமாம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு திட்டத்தை சமூகத்திற்கு முன்னால் வைத்தார்கள். இந்த வருடம் யாரும் மாடுகளை குர்பானி கொடுக்க வேண்டாம், எல்லாரும் ஆடுகளை குர்பானி கொடுத்து விடுவோம். விளைவு என்னன்னு சொன்னா, இன்றைக்கு அந்த அரசாங்கம் எதை தடுத்ததோ, எந்த அரசாங்கம் அதை வாங்க வேண்டாம் பலியிடுவதை அவர்கள் முறையாக தடுத்ததாக வெற்றி கண்டதாக கொண்டார்களோ, அதை விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த அவர்களை சார்ந்திருக்கிற இந்து சகோதரர்களை அந்த அரசாங்கத்தில் முறையிட்டு, நாங்கள் வைத்திருக்கிற இவ்வளவு மாடுகள் இவ்வளவு விஷயங்கள் விற்காமல் எங்களுக்கு நிறைய சேதங்களை கொடுக்கிறது, வருமான இழப்பை கொடுக்கிறது, எனவே நீங்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கனிவு காண்பிக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பின்னால் இஸ்லாமிய அமைப்புகளை மறுபடியும் அந்த புதிதாக ஏற்றிருக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசினுடைய முதல்வர் அழைக்கிறார். அழைத்த எல்லாரிடத்திலும் நீங்கள் மறுபடியும் நீங்கள் குர்பானியை மாடையை நீங்கள் பலியிடலாம், நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம் என்பதாக அறிவிப்பு செய்கிறார். சங்கைக்குரியவர்களை இப்படி பலவிதமான விஷயங்கள் நாட்டில் பல இடங்களில் ஹரியானா, மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் எல்லாம் மாடுகளை வதை செய்வதற்கு மாடுகளை அறுப்பதற்கு நிறைய தடைகள் இருக்கிறது. ஆனால் நம்மை போன்ற இந்த சூழலில் தமிழகம் போன்ற இடங்களில் அதற்கு எல்லா விதமான அனுமதிகளும் கொடுக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஒரு வீட்டில் நாம் அறுக்கப்படுவதற்கு நாம் அதிகமாக யோசனை செய்வது ஆடுகளை விட மாடுகளை நாம் அதிகம் விரும்புகிறோம். கூட்டு குர்பானிகள் சேர்ந்து கொண்டால் ஒரு சிறிய தொகையோடு நம் கடமை முடிந்து விட்டது, எல்லாம் அவர்கள் பார்த்துக் கொள்ளுவார்கள் என்கிற சிந்தனை நமக்கு இருக்கிறது. ஆனால் உண்மையில் சொல்ல போனால் கூட்டு குர்பானி சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற சில ஹதீசுகளுடைய விஷயங்களை வைத்து மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிற வார்த்தை, கூட்டு குர்பானியின் பொழுது கண்டிப்பாக அதில் 7 பேராக இருக்கிற பொழுது அந்த மாடை நாம் கண்களால் பார்க்க வேண்டும். அதை அறுக்கிற பொழுது முதல்ல நாம் கண்களை கொண்டு அதை காண வேண்டும். அந்த ஆடுகள் முழுமையாக 2 வயது பூர்த்தி அடைந்திருக்கிறதா என்பதை பரிசோதிக்க வேண்டும். அதற்கு பின்னால் அந்த கூறுகளில் சேர்ந்திருக்கக்கூடிய 7 நபர்களும் ஹலாலான வருவாய் உள்ளவர்களா என்று பார்க்க வேண்டும். அதில் ஒருவருடைய வருமானம் ஹராமாக இருந்தாலும் 7 பேருடைய குர்பானியும் கூடாமல் போகிவிடும். அதனால்தான் சாலச் சிறந்த ஒரு செய்தியை மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிற பொழுது, ஆடுகளை நாம் குர்பானி கொடுப்பதுதான் ஆகச் சிறந்த ஒரு குர்பானியினுடைய பிராணியாக சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே அவர்கள் குர்பானி கொடுத்த பிராணிகளில் ஆடுகளை மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார். அவர்கள் ஹஜ்ஜிற்கு சென்ற அந்த ஒரு வருடத்தில் மட்டும்தான் அவர்கள் ஒட்டகத்தை கொடுத்தார்கள். சங்கைக்குரியவர்கள், அப்படிப்பட்ட அந்த ஆடுகளை நாம் முற்படுத்துவது என்பது நமக்கு சிறந்ததாக இருக்கிறது. காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்குவதற்கு முற்பட்ட பொழுது இறைவனால் வானிலிருந்து இறக்கப்பட்டது ஆடு என்கிற ஒரு காரணம்.
இன்னொரு காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமெல்லாம் அதைத்தான் செய்திருக்கிறார் என்பது. இந்த இரண்டு பேரும் அந்த பொறுப்புகளின் காரணத்தினால் நாமும் ஆடுகளை நாம் குர்பானியாக கொடுப்பது சாலச் சிறந்தது என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கு நான் அந்த இடத்தில் பதிலை கொடுக்கிறேன். சில பேர்கள் சொல்லுகிற வார்த்தை, நாம் பொதுவாக இது போன்று நாம் வெளிநாடுகளில் இருக்கிறோம், சில வேளைகளில் அலுவல்களில் நாம் அதிகமாக அந்த சிந்தனையில் இருக்கிற காரணத்தினால் காசுகளை நாம் இந்த இடத்தில் தர்மங்களாக கொடுத்து விட்டால் நமக்கு குர்பானி கூடிவிடுமா என்று கேட்கிறார்கள். உண்மையில் எவ்வளவு கோடிகளை கொடுத்தாலும், எத்தனை லட்சங்களை கொடுத்தாலும், ஒரு ஆட்டை நாம் இறைவனுக்காக குர்பானி கொடுப்பதற்கு நிகராக எத்தனை நாம் தர்மங்களை கொடுத்தாலும் அது தர்மமாகத்தான் செல்லுமே தவிர குர்பானியாக நிறைவேறாது. இன்னும் சிலர் கேட்கக்கூடிய கேள்வி, இறந்தவர்களுக்கு நாம் குர்பானி கொடுக்கலாமா? சில பேர் அவர்களுடைய தந்தையாக இருக்கலாம், அவர்கள் வீட்டில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், அவர்கள் வஃபாத்தாகிற பொழுது அவர்கள் ஒருவேளை நான் வஃபாத்தானாலும் எனக்கு நீ ஒவ்வொரு வருடமும் நீ குர்பானி கொடுக்க வேண்டும் என்று வசியத்து செய்திருந்தால் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. அவர்களுக்கான நன்மை அந்த அல்லாஹு தஆலா அதற்கு நாம் எத்தி வைக்கிறான். காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தில் அப்படி செய்திருக்கிறார்கள். சரி, அப்படி கொடுக்கக்கூடிய ஆட்டை அந்த பிராணியினுடைய குர்பானியினுடைய பிராணியினுடைய இறைச்சியை நாம் சாப்பிடலாமா என்று பார்க்கிற பொழுது வசியத்தாக நம்மிடத்தில் பெற்றோர்கள் செய்துவிட்டு சென்றிருந்தால் வசியத்தாக செய்யப்பட்ட குர்பானியுடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஒருவேளை அவர்கள் மீது நல்லெண்ணம் கொண்ட சில பிள்ளைகள் பெற்றோர்கள் இறப்பிற்கு பின்னால் அவர்கள் பேர் கொண்டு அறுக்கிறார்கள் என்று சொன்னால் தானாக முன்வந்து செய்கிற பொழுது அந்த இறைச்சியை தானும் சாப்பிடலாம், ஏழைகளுக்கும் பங்கு கொடுக்கலாம். இதைத்தான் மார்க்கம் சொல்லுகிறது. எனவே சங்கைக்குரிய பெருமக்களே, குர்பானி விஷயத்தில் மிகுந்த கவனங்கள் நமக்கு தேவை. இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த அந்த செய்தியை சொல்லுகிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நேர்முகை வர்ணனை போன்று எப்படி செய்தார் என்ற அந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்த ஆட்டினுடைய மேல் பகுதி வெள்ளையாகவும் கீழ்ப்பகுதி கருப்பாகவும் இருந்தது. அந்த கண்ணுக்கு கீழ் கருப்பாக ஒரு கோடு இருந்தது என்பது முதல் கொண்டு புகாரியில் இந்த ஹதீஸ் விளக்கமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொம்பை இடது பக்கமாக திருப்பி அதனுடைய கழுத்தின் மீது அவர்கள் காலை வைத்துக் கொண்டு அவர்கள் அறுத்த அந்த செய்தி முதல் கொண்டு எல்லாவற்றையும் மிக தெளிவாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுக்கிற பொழுது கத்தி கூர்மையாக இருந்தது. ஒரு சஹாபி ஒரு ஆட்டை அறுக்கிற பொழுது கூர்மை இல்லாத, பதம் இல்லாத, மொக்கையான ஒரு கத்தியை கொண்டு அறுத்து கொண்டிருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிற பொழுது அதை நீங்கள் துன்புறுத்துகிறீர்கள் என்பதாக பெருமானார் கண்டித்தார்கள். ஒரு சஹாபி இன்னொரு ஆட்டை அறுக்கிற பொழுது அந்த பிராணிக்கு முன்வைத்த இன்னொரு பிராணியை அறுத்து கொண்டிருப்பதை பார்க்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பிராணிக்கு ஒரு முறை மட்டுமே மரணத்தை கொடுக்க முடியும், நீங்கள் பல மரணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், எனவே இப்படி செய்வதும் தவறு என்பதாக கண்டித்திருக்கிறார்கள். காரணம், ஒரு பிராணி இருக்கிற பொழுது இன்னொரு பிராணி அறுப்பதும் அல்லது அந்த பிராணிக்கு முன்னதாகவே நாம் கத்திகளை தீட்டுவதும் இதெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிற விஷயம். இன்னமும் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் விரிந்து பறந்து எல்லா இளைஞர்களும் அதன் மீது மோகம் கொண்டிருக்கிற காரணத்தினால் நாம் கொடுக்கக்கூடிய இறை கடமைகளை, குர்பானியை, எந்த வீடியோவோ போட்டோவோ இன்றைக்கு சமய நல்லிணக்கம் என்கிற அடிப்படையில் நாம் அதை பகிர்வதன் மூலியமாக மற்ற சில சகோதரர்களுக்கு அது மிக மறு அர்த்தம் கொடுக்கக்கூடிய காரணத்தினால் அது எந்த விதமான பகிர்தலும் இல்லாமல் இருப்பதும் இன்றைக்கான மார்க்க அறிஞர்கள் சொல்லுகின்ற வழியில் இதுவும் ஒன்று. சங்கைக்குரிய பெருமக்களே, அதே போன்று இந்த துல்ஹஜ் மாதத்தில் பிறை 9 ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து சரியாக பிறை 13 அசர் வரைக்கும் நாம் அத்தனை பேரும் தக்பீர் சொல்வது நமக்கு கடமையாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், சுன்னத்தை முஅக்கதாகவும் இருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, அந்த விஷயங்களில் நாம் மிகுந்த கவனம் தேவை. காரணம், இதற்கான விளக்கத்தை தஃசீரிலே பார்க்கிற பொழுது எதற்காக நாம் தக்பீர் சொல்ல வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுப்பதற்காக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களை படுக்க வைத்திருக்கிற பொழுது அவர்கள் அறுப்பதற்கு வேகப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் வானிலிருந்து ஜிப்ராயில் ஆட்டை கொண்டு வந்து இறங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவர்கள் இறங்குகிற பொழுது, நீங்கள் வேகமாக அறுத்துவிட வேண்டாம் இஸ்மாயிலை என்று சொல்லிக்கொண்டே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டு இறங்கினார்கள். வானில் அதை பார்க்கிற பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை பார்த்த பொழுது லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். வந்து இறங்கி ஆட்டை கையில் கொடுத்தவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்று சொன்னார்கள். எனவேதான் இந்த தக்பீரை நாம் பிறை 9 பிறை 13 அசர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4.5 நாட்கள் அதை நாம் ஓதுவது நமக்கு கடமையாக இருக்கிறது. தனிமையில் தொழுதாலும் சரி, பெண்கள் வீட்டில் தொழுதாலும் சரி, தக்பீரை நாம் சொல்லுவது என்பது நமக்கு அலாதியான ஒரு அற்புதமான கடமை என்பதை நாம் மனதில் ஏந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நாம் கொடுக்கக்கூடிய அந்த இறை பிராணிகளை கபூலியத்தோடு நாம் எந்த நோக்கத்தில் கொடுக்கிறோமோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை அல்லாஹு தஆலா அதை நமக்கு அங்கீகரிக்க வேண்டும் என்கிற அந்த துஆக்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய அத்தனை அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.